நாங்க இன்றைக்கு படிக்க போறது 2010 அதாவது 13ஆம் சீர்திருத்தமான நாங்க யாப்பு சீர்திருத்தம் தான் படிக்க போறோம். அப்ப நாங்க பழைய கிளாஸ்ல படிச்சிருந்தோம். எப்படின்னு சொன்னா, இலங்கையில வந்து தமிழ் மக்கள் என்ன செய்றாங்க, புரட்சிகள்ல ஈடுபடுறாங்க, ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இலங்கைங்கிறது தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பௌத்தர்கள், என்ன கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லா மக்களுக்கும் பொதுவான நாடு. அப்ப இதுல வந்து எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ஆனா சிங்கள மொழியை மட்டும் உயர்த்துறது, பௌத்த மதத்தை மட்டும் உயர்த்துறது, தமிழர்கள் ஓரங்கட்டப்படுறது, இப்படியான பல விஷயங்களால தமிழ் மக்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னு சொன்னா, தாங்கள் இந்த இலங்கை நாட்டில் ஒதுக்கப்பட்டதாக, ஓரங்கட்டப்பட்டதாக அவங்க உணர்ந்தாங்க. தங்களுக்கு சொந்தமான இடத்துல தங்களோட பல உரிமைகள் பறிக்கப்படுறதாக அவங்க உணர்ந்தாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அப்ப அவங்க ஆயுத போராட்டங்கள்லையும் ஈடுபட்டாங்க. இதனால என்ன நடக்குது? இந்தியாவுலையும் இதுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது. என்ன காரணம்னு சொன்னா, தமிழ்நாடுங்கிறது அதிகமாக தமிழர்கள் வாழ்றதுங்கிற காரணத்தாலையும், இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிறதாலையும் அவங்களும் கோவப்படுறாங்க. என்னன்னு சொன்னா, இலங்கைய வந்து இலங்கையில தமிழர்களுக்கு உரிமையை கொடுங்க, நீங்க ஏன் உரிமையை பறிக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த சைடு அவங்க கேட்குற மாதிரி ஒரு தனி நாடு ஆக்கி கொடுங்க அப்படின்னுலாம் அவங்களும் சொல்றாங்க. அதே போல அன்றைய காலத்துல இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக இருந்துச்சு. சரியா? அப்ப இப்படியான விஷயங்களால இந்தியாவும் இதை தலையிடுறதுக்கு ஒரு முடிவுக்கு வருது. அதே போல இலங்கையில அந்த கலவரத்தின் போது, கருப்பு ஜூலை கலவரத்தின் போது அந்த தமிழ் மக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அகதிகளாக போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்ப இதன் காரணமாகவெல்லாம் இந்தியாவுல இருந்து ராஜீவ் காந்திங்கிறவர் என்ன செய்றாரு? ஒரு ஒப்பந்தம் செய்யறதுக்கு இலங்கையோட முன் வராரு. அப்ப இலங்கையிலேயும் அந்த நேரத்தில் ஆயுத போராட்டங்கள் நடந்ததாலேயும் என்ன ஜேஆர் ஜெயவர்தன ஒப்பந்தம் என்ன செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வராரு. அந்த வகையில தான் இது நடந்தது அப்படின்னு நான் போன கிளாஸ்ல இந்த வரலாறு அழகா ஃபுல்லா சொல்லியிருந்தேன். அதை நீங்க மறந்துச்சுன்னு சொன்னா திரும்ப ஒருக்கா அந்த ரெக்கார்டிங் கேட்டுக்கொள்ளுங்க. ஃபுல் வரலாறு நான் அதில் சொல்லியிருப்பேன். அப்ப இப்படி ஜேஆர் ஜெயவர்தனைக்கும் ராஜீவ் காந்திக்கும் இடையில 1987 ஜூலை 29ஆம் திகதி என்ன நடக்குதுண்டா, ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அப்ப அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன விஷயங்கள் பேசி அதை கைச்சாத்திட்டாங்களோ, அதை வந்து இலங்கை அரசியல் யாப்போட இணைக்கிறாங்க. அப்படி இணைச்சது தான் 13ஆம் சீர்திருத்தம். அப்ப இலங்கை அரசியல் யாப்புல 13வது சீர்திருத்தம் தான் முக்கியமான ஒரு சீர்திருத்தம். அதைத்தான் அவங்க ஒப்பந்தமா பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் நாங்க படிக்க போறோம். அப்ப அந்த ஒப்பந்தம் என்ன அப்படிங்கிறது தான் இதுல நாங்க படிக்க இருக்கிற விஷயம். சரி, நான் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, மாகாண சபையை நாங்க அறிமுகப்படுத்துவோம் அப்படின்றது சொல்லி தான் அவங்க பேசிக்கொண்டாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? ஏ லெவல் 51 என்ன? சரி, நான் டைம் இருக்குதான், பரவாயில்லை. இந்த நேரங்களில் பாஸ் பேப்பர் தான் கூட செய்யணும். ஏன்னா கிளாஸுக்கு வாரீங்க, விஷயத்தை விளங்குறீங்க, விளங்கிட்டு பாஸ் பேப்பர் தான் அதிகமாக செய்யணும். சரி, அப்போ நம்ம கொஞ்சம் குயிக்காக 12 முடிக்கிறது ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் அந்த மாகாண சபைங்கிற அந்த விஷயத்தை 13ஆம் சீர்திருத்தத்தை தான் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மாகாண சபை முறை அப்படிங்கிறது தான் அந்த 13வது சீர்திருத்தம். உங்களுக்கு மாகாண சபை முறை என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும். அது உருவாகின பின்னணி வரலாறும், மாகாண சபையில என்ன, அதோட கட்டமைப்பு என்ன, அதுல வந்து அதிகாரம் என்ன, இப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நீ கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். 4வது யூனிட்ல நாங்கள் சமஷ்டி யாப்புன்னு படிச்சிருக்கிறோம். சமஷ்டி யாப்பு என்ன சொல்லுது? மத்திய அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும்.
மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்கும். இது யாப்பு ரீதியாக பகிரப்பட்டிருக்கும் அப்படின்னு நாங்க பார்ப்போம். அதுல எங்களுக்கு மத்திய அரசுக்குரிய பட்டியல் அப்படின்னா மத்திய அரசு மட்டும் செய்ய முடியுமான அதிகாரங்கள் தனியே படிப்போம். மாநில அரசு பட்டியல், மாநில அரசு மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க மட்டும்தான் அது செய்யலாம்னு சில விஷயங்கள் படிப்போம். அதே போல ஒத்தியங்கும் பட்டியல், ஆஹ் மாநில அரசும் அதை செய்யலாம், மத்திய அரசும் செய்யலாம். இப்படியான அதிகாரங்கள் சொல்லியெல்லாம் நீங்க 4வது யூனிட்ல அழகா படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப இதை நீங்க கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இதுக்கு தேவைப்படும். சரியா? ஆனா முற்று முழுதாகவே இது சமஷ்டியா அப்படின்னு கேட்டா சமஷ்டி இல்ல. அவரு பிரபாகரன் வந்து தனி நாடு கேட்டாரு. தனி நாடு தராட்டி சமஷ்டியாவது தாங்கன்னு கேட்டாங்க நிறைய தமிழர்கள். சரி, ஆனா ரெண்டும் கொடுக்கப்படல. அப்ப இதை கொஞ்சம், ஆனா இதை லேசா விளங்கிக் கொள்றேன்னு சொன்னா அந்த சமஷ்டி ஆப்பு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஈஸியா விளங்கலாம். அதே போல நீங்க ஒற்றை ஆட்சியை நீங்க படிச்சிருப்பீங்க 4வது யூனிட்ல. அதுல 3 வகையான போக்குகள் இருக்குதுன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த ஒற்றை ஆட்சிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்லாம் நாங்க படிச்சிருப்போம். அதுல ஒரு முறை தான் என்னன்னு சொன்னா, ஒற்றை ஆட்சியில மத்திய அரசாங்கம் என்ன செய்யும், தனக்கு இருக்கிற அதிக சுமை காரணமாக, தனக்கு இப்ப மத்திய அரசு தான் எல்லாத்தையும் பார்க்கணும், முழு நாட்டையும் கவனிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து சுமையாக இருக்கும். அப்ப அதை இலகுபடுத்துறதுக்காக அது என்ன செய்யும், ஒரு நிர்வாக பரவலாக்கம் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன செய்யும், இந்த மாகாண சபைகளை அமைச்சு அதுக்கிட்ட கொஞ்சம் அதிகாரத்தை கொடுக்கும். கொடுத்து அவங்க செய்வாங்க. ஆனால் யாப்பு ரீதியாக இல்லை, அவங்க சும்மா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நினைச்சா அந்த அதிகாரத்தை பறிச்செடுக்கலாம், நினைச்சா கூட்டலாம், குறைக்கலாம், அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நடக்குது. பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் சில மாநிலங்கள், அதாவது அந்த நாட்டில் சில இடங்கள் இருக்கும், அவங்களுக்கு தனி அரசாங்கம், தனி சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, அவங்களுக்கிட்ட ஒரு யாப்பு, அவங்களுக்குன்னு சொல்லி சில அதிகாரங்கள் அப்படின்றலாம் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அவங்க தனி நாடு போல இயங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா அதுல மத்திய அரசுக்குரிய பட்டியல் இருக்கும். மத்திய அரசு மட்டும் செய்ய இயலுமான விஷயங்கள் அங்க இருக்கும். அது வந்து முழு நாட்டுக்கும் பொருந்தும். அந்த குறிப்பிட்ட சின்ன ஊருக்கும் சின்ன மாவட்டத்துக்கும் என்ன தனி அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அந்த மத்திய அரசு பட்டியலில் இருக்கிற விஷயங்கள் மத்திய அரசு மட்டும்தான் செய்யலாம். மாநில அரசு பட்டியல் ஒன்று இருக்குது. அது வந்து மாநில அரசு மட்டும்தான் செய்யலாம். ஒத்தியங்க பட்டியல் இருந்துச்சுன்னா மத்திய அரசும் செய்யலாம், மாநில அரசும் செய்யலாம் அப்படின்னு நீங்க 4வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அதையும் கொண்டு மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, ரீகால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இன்னொரு விஷயம் இது என்னன்னு சொன்னா, இலங்கையில இலங்கையில வந்து ஒரு அரசாங்கம் எப்படி இருக்குதுங்கிற அறிவு. இப்ப இப்ப சரியா 1928க்கு பிறகு எப்படி இருந்துச்சு? சட்டத்துறைக்கு பொறுப்பாக பாராளுமன்றம் இருந்துச்சு. அங்க வந்து மொத்த இலங்கையில இருந்தும் 225 பேர் என்ன செய்வாங்க? அதாவது 196 பேர் மக்கள் மூலமாகவும், 29 பேர் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு இலங்கை பாராளுமன்றத்துக்கு வந்தாங்க. இவங்களுக்கு தான் சட்டம் இயற்றுற பொறுப்பு இருக்குது. நிர்வாகத்தில் சரியா போகுதான்னு கண்காணிக்கிற பொறுப்பு இருக்குது. நீதித்துறையில நீதியாளர்கள் நல்லா போறாங்களான்னு பாக்குறது, பிழையா போனா அதை நீக்குற பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது. அப்ப இப்படி சட்டத்துறை அதிகாரம் வந்து இலங்கையில காணப்பட்டுச்சு. நிர்வாகத்துறை அதிகாரம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு வந்து மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இருந்தாரு. அவருக்கு கீழே ஒரு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருந்துச்சு. இவங்க தான் அந்த நாட்டை கொண்டு போனாங்க. இப்படின்ட்டு நாங்க நிர்வாகத்துறையை பார்க்கிறோம். சரியா? ம், அதான் சொல்லுது. அவ இப்படி நாங்க என்ன செய்றோம்? அதான் முடியட்டுமா? ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம். ம். ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா, அப்ப இலங்கையில எப்படி இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 1928ஆம் ஆண்டு யாப்புல பாராளுமன்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க படிச்சோம். நிர்வாகத்துறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த knowledge உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, இந்த மாகாண சபை அரசாங்க முறைங்கிறது உங்களுக்கு ஈஸியா விளங்கும். இது என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையில நடக்குது தானே இந்த நிர்வாகம். இந்த மொத்த நிர்வாகமும் இலங்கையில ஒரு ஒற்றையாட்சி நாட்டுல ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சட்டத்துறை ஒன்று இருக்குது, நிர்வாகத்துறை ஒன்று இருக்குது, நீதித்துறை ஒன்று இருந்து இந்த மொத்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுது தானே. அந்த விஷயம்தான் அது அப்படியோ ஒரு அதுல போட்டோ காப்பி மாதிரி. சரியா? அவங்களோட ஒரு சின்ன குட்டி மாதிரி
அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இலங்கையை 9ஆக பிரிச்சு ஒவ்வொரு மாகாணத்திலையும் அப்படி நடக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. அதான் விஷயம். அதாவது மாகாண சபை. உதாரணமாக அந்த டைம்ல இலங்கையை 8ஆ பிரிச்சாங்க. 9 மாகாணம் தானே இருக்குது. அதே 8ஆ பிரிச்சாங்கன்னு டவுட் வரலாம். அது காரணம் என்னன்னு சொன்னா வடக்கு கிழக்கையும் ஒன்று சேர்த்து ஒரு மாகாணமாக சொன்னாங்க. சொல்லும் போதே யாப்பில் எழுதினாங்க, இது நாங்க இப்படி வந்து செய்யறோம். ஆனா பிறகு வந்து நாங்க மக்கள்கிட்ட கேட்போம், ஒரு கருத்து கணிப்பீடு எடுத்து அதை ஒண்டா சேர்க்கிறதா பிரிக்கிறதான்னு யோசிப்போம்னு சொன்னாங்க. இருந்தாலும் பிறகு வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அது ரெண்டும் வெவ்வேறையாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு மாகாண முறைகள் உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? அப்ப மொத்தமா என்ன செய்வாங்க? 9 மாகாணம்னு சொன்னா 9ஆ பிரிப்பாங்க. இப்ப கிழக்கு மாகாணம் அப்படின்னா கிழக்கு மாகாணத்துக்குன்னு சொல்லி ஒரு மாகாண சபை இருக்கும். அந்த மாகாண சபைக்குள்ள சட்டத்துறை இருக்கும், நிர்வாகத்துறை இருக்கும், நீதித்துறை இருக்கும். இப்ப சட்டத்துறைக்கு பொறுப்பாக அந்த சின்ன மாகாணத்துல இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட என்ன அமைச்சர்கள் அதில் இருப்பாங்க. அவருக்குன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. சரியா? அப்ப அங்க மாகாண சபைங்கிறது ஒரு சின்ன சபையாக இருக்கும். அங்க முதலாவது கூட்டத்தொடர் முடிய அதுல இருந்து இங்க சபாநாயகர் தெரிவு செய்யப்படுற மாதிரி அங்க தவிசாளர் தெரிவு செய்யப்படுவாரு. அவருக்குன்னு சொல்லி உப தவிசாளர் தெரிவு செய்யப்படுவாரு. அப்ப அவங்க தான் அந்த பாராளுமன்றத்தை தலைமை தாங்கி கொண்டு போவாங்க. அதே போல அங்க என்ன செய்வாங்க, மொத்த ஒரு 30 எத்தனையோ எம்பிக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த இருக்கிற பரப்பளவையும் மக்கள் தொகையும் கருத்தில் கொண்டு எம்பிக்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. அவங்களால என்ன செய்யும், சட்டம் இயற்ற இயலும். என்ன சட்டம்னா துணை சட்டம். அப்படின்டா இப்ப இலங்கையில வந்து விவசாயத்துறை சம்பந்தமாக என்ன கல்வித்துறை சம்பந்தமாக புது கல்வி சீர்திருத்தம்ங்கிற சட்டத்தை அவங்க கொண்டு வர இயலும். இவங்க அப்படியே பெரிய பெரிய சட்டம் கொண்டு வர இயலாது. அதுல ஒரு துணை சட்டம். அப்படின்னா எங்கட கிழக்கு மாகாணத்துக்கு அந்த சட்டத்துக்கு கீழே நாங்க மாணவர்களுக்கு சின்ன ஒரு சாப்பாடு கொடுக்க போறோம். மாணவர்களுக்கு வந்து நாங்க இது கொடுக்க போறோம். அப்படி அந்த துணை சட்டங்களை இவங்களால உருவாக்கியது. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ள அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் இருப்பாங்க. அது நடந்துட்டு போகும். நிர்வாகத்துறைக்கு பொறுப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, நிர்வாகத்துறைக்கு பொறுப்பா அதுல இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பார். ஆனா இங்க இவர பேர் என்னன்னு சொன்னா முதலமைச்சர். இவர பேரு முதலமைச்சர். அவருக்கு கீழ அந்த சில அமைச்சர்கள் இருப்பாங்க. சரியா? அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்ப இது வந்து என்ன, ஒரு உண்மை நிர்வாகம் மாதிரி. நாம நிர்வாகம் தெரியும். அது யாருன்னு சொன்னா ஆளுநர். இவரை தெரிவு செய்யறது ஜனாதிபதி நேரடியாக ஒரு ஆளை தெரிவு செஞ்சு போடுவார். இவர் ஒரு குட்டி ஜனாதிபதி மாதிரி. இவர் தான் அங்க இங்க இந்த என்ன மாகாண சபையில பெரும்பான்மையை பார்த்து பிரதமரை தெரிவு செய்யறது இவர்தான். இவர்தான் வந்து அமைச்சர்களை தெரிவு செய்யறது. அப்படியான விஷயங்கள் இங்க இருக்குது. அப்போ ஒரு 4, 5 அமைச்சர்கள் காணப்படுவாங்க. அதுக்குன்ற ஒரு தலைவராக முதலமைச்சர் இருப்பாரு. இந்த ஆளுநர் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகத்துறையாக இருப்பாங்க. அதே போல நீதித்துறை காணப்படும். அந்தந்த மாகாணங்களுக்கு சின்ன சின்ன நீதிமன்றங்கள், சின்ன சின்ன வழக்குகளை பார்க்கறதுக்கு உருவாக்கப்படும். அப்ப இதெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டுல ஒரு சின்ன குட்டி நாடு மாதிரி அவங்க தன் அரசாங்கத்தை செஞ்சு கொண்டு போவாங்க. இத்தனைக்கும் இவங்க ஃபுல்லாவே மத்திய அரசுக்கு கீழ இருப்பாங்க. அதுக்கு தான் ஜனாதிபதி தான் நியமிக்கிற ஒரு ஆளுநர் அதுக்கு போட்டிருக்கிறாரு. சரியா? எல்லாம் என்ன நடந்தாலும் அவர கண்காணிப்புல நடக்கும். ஆளுநர் கண்காணிச்சு கொண்டு இருப்பாரு. எல்லாம் சரியா போகுதா? மத்திய அரசுக்கு ஏத்த மாதிரி போகுதா? அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பாரு. சரியா? அப்ப இதுதான் இந்த மாகாண சபை முறை. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு மத்திய அரசு பட்டியல் இருக்கும். மத்திய அரசு மட்டும் செய்ய முடியுமான அதிகாரங்கள். உதாரணமாக வெளிநாட்டு விஷயங்கள். அங்க போறது, வாரது, வெளிநாட்டு தூதுவர்கள் சந்திக்கிறது, அவங்களோட ஒப்பந்தங்கள் பண்றது, பிசினஸ் டீல் வச்சு கொள்றது, இப்படியான விஷயம். அதே போல பாதுகாப்பு விஷயங்கள், யுத்தத்துக்கு பிரகடனம் செய்கிறது, யுத்தத்தை நிப்பாட்டுறது, யுத்தம் செய்கிறது, இப்படியான விஷயங்கள். அதே போல நிதி சம்பந்தமானது, மொத்த நாட்டுக்குமே பட்ஜெட் ஒதுக்குறது, அந்தந்த விஷயங்கள் சம்பந்தமாக. அப்ப இப்படி நாணயம் அச்சிடுறது, இப்படியான பொதுவான விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் செய்ய முடியுமா இருக்கும். அதே நேரம் மாகாண அரசுகள் அப்படின்னா அந்த யாப்பு ரீதியாக அவங்களுக்கு அதிகாரம் எழுதி கொடுக்கப்படல. நினைச்சா திரும்ப வாங்கி எடுக்க இயலும். நினைச்சா கூட்ட இயலும், குறைக்க இயலும். அந்த வகையில என்ன நடந்துச்சு? அப்ப நீங்க யோசிக்கலாம், 13ஆம் சீர்திருத்தம் யாப்புல தானே இருக்குது. அது நீங்க சொல்றீங்க யாப்பு ரீதி எழுதி கொடுக்கப்படலன்னு சொல்லி. நான் சொல்றேன் அதிகாரங்கள். யாப்பு ரீதியாக அதிகாரங்கள் பிரிக்கப்படல. சரியா?
இவங்க மத்திய என்ன மாநில அரசுன்னு சொல்லி இந்த மாகாண சபைன்னு சொல்லி சில அதிகாரங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒற்றையாட்சி கீழே வாருது. ஒற்றையாட்சி கீழே வாருது. மத்திய அரசின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். சமஷ்டி மாதிரி முழுக்க முழுக்க அவங்க கிழக்கு மாகாணத்தை பிரிச்சு கொடுக்கல. அவங்களுக்கு அந்த என்ன சில அதிகாரங்களை செய்யாட்டி அவங்க நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யற அளவுக்கு எல்லாம் முழுமையாக பிரிச்சு கொடுக்கல. அவங்க மத்திய அரசு கீழே என்ன இது மாகாண சபை அரசாங்க முறையில் அவங்க இருந்தாங்க. நினைச்சா மத்திய அரசு அந்த அதிகாரங்களை சிலதை கூட்டலாம், குறைக்கலாம், பறிக்கலாம். அப்படியே ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. இன்னும் என்ன, அதுக்குரிய எலெக்ஷனை கூட ஒழுங்கா நடத்த மாட்டாங்க மத்திய அரசாங்கம். இதுவரைக்கும் பாருங்க நடந்துச்சு எலெக்ஷன் மாகாண சபைக்கு நடக்கவே இல்லை. அப்ப இப்படித்தான் இன்னும் கூட அவங்க யாப்புல இருக்கிற மாதிரி முழுமையான அதிகாரத்தை கூட இன்னும் மாகாண சபைக்கு கொடுக்கல. அப்படியான ஒரு நிலைமை தான் காணப்படுது. அப்ப அந்த வகையில என்ன நடக்குதுன்னா மாநில அரசு அதாவது இந்த மாகாண அரசுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். அப்ப அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ரோடு போடுறது, அதே போல துணை சட்டங்களை உருவாக்குறது, சின்ன போலீஸ் அப்படி சின்ன சின்ன அந்த மாகாணத்துக்கு மட்டும் செய்ய இயலுமான விஷயங்களை அவங்க செய்வாங்க. அப்ப இ- அதுக்கு அதுக்கு பிறகு ஒத்தியங்கும் பட்டியல் இருக்கும். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அப்ப இதுல நன்மை என்ன? 4ஆம் யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க அந்த சமஷ்டி ஆட்சியில நன்மையெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே. அதுகள் தான் இதுக்கு வரும். என்ன, மத்திய அரசுல சுமை வந்து குறையும். அதே போல ஒரு நாட்டுட எல்லா புறங்கள்லையும் என்ன நடக்குது, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சட்டம் ஏற்றுட்டு மத்திய அரசுக்கு தெரியாம இருக்கும். ரெண்டாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சா அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான விஷயங்களை அந்தந்த கல்ச்சர் உள்ளவங்க அவங்களே அந்த சட்டங்களை உருவாக்கி அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைப்படுத்த உதவியா இருக்கும். அதே போல சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கிற மக்களோட கோரிக்கைகள் கவனத்தில் எடுக்கப்பட்டு அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல ஒரு ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு என்ன ஒரு இடப்பற்று ஒன்று இருக்கும். நம்ம கிழக்கு மாகாணம் நம்மள மாகாணம் இதை நம்ம நல்லா டெவலப் பண்ணணும். வட மாகாணம் நம்மள மாகாணம் இதை டெவலப் பண்ணணும். அப்படிங்கிற இதில் கொஞ்சம் அதை அதிகமாக டெவலப் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து மாகாண சபை உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு ஒரு அளவு அதிகாரம் கிடைச்ச மாதிரி. இப்ப அவங்களுக்குன்னு சிட்டு ஒரு சட்டத்துறை இருக்குது. துணை சட்டங்கள் உருவாக்கலாம். அவங்களுக்குன்னு சிட்டு ஒரு நிர்வாக முறை இருக்குது. அதுல இருக்கிற முதலமைச்சர் தலைமையிலான அந்த அமைச்சரவை அதை நடைமுறைப்படுத்தலாம். அப்ப அவங்களுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது. எனவே என்ன செய்வாங்க அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு காசு ஒதுக்குவாங்க. இந்த காசுக்குள்ள நீங்க விரும்பினதை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இருந்தாலும் மத்திய அரசுல இறுதி அங்கீகாரத்தை பெறணும். அதுக்கு தான் ஒரு ஆளுநரை வச்சிருக்கிறாங்க உள்ளுக்கு. இதனால யாழ்ப்பாணத்துல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இலங்கையில இப்படி கிழக்கு மாகாணத்துல எல்லாம் இருக்குது. இப்ப கிழக்கு மாகாணத்துல எனக்கு தெரிஞ்சு ஆளுநராக ஹிஸ்புல்லா அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு. சரியா? இப்ப அவர் இல்ல. அப்ப அவரை ஜனாதிபதி நியமிப்பாங்க. அப்ப இப்படி இதுதான் இந்த மாகாண சபை அரசாங்க முறை கட்டமைப்பு. சரியா? அப்ப இதுதான் மாகாண சபை அரசாங்க முறை. அப்ப இதை நாங்க இப்ப பார்ப்போம். இதை நாங்க பார்ப்போம். பாருங்க, மாகாண சபை சட்டத்துறைக்கு பொறுப்பாக மாகாண சபையும், நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக ஆளுநரும் அமைச்சரும் இருப்பாங்க. அதே போல நீதித்துறை பொறுப்பாக ஒவ்வொரு மாகாணங்களில் உருவாக்கப்பட்ட மாகாண மேல் நீதிமன்றங்கள் இருக்கும். இதுல வந்து ஆரம்பத்துல 9 மாகாணங்களுக்கு 8 சபை இருந்துச்சு. நான் சொன்னனே அந்த விஷயங்கள். பிறகு 2018 என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அதாவது 2008ஆம் ஆண்டு ஆஹ், நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் வடகிழக்கு தனித்தனி மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. இப்பயும் 9 மாகாணங்களுக்கு 9 மாகாண சபைகள் இருக்குது. சரியா? அப்ப இதுல எல்லைகள் என்னன்னு சொன்னா ஏற்கனவே காணப்பட்ட மாகாணங்களுடைய எல்லைகள் தான் எல்லைகள் ஆയിരിக்கும். அப்ப இதுல இருக்கிற அங்கத்தவர் இந்த மக்கள் தொகை பரப்பளவு அடிப்படையாக வச்சு அந்தந்த மாகாண சபைக்கு உரிய எம்பிக்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. இப்ப கிழக்கு மாகாணத்தில் 2012ஆம் ஆண்டு 37 உறுப்பினர்கள் அதுல மாகாண சபையில இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்முடைய பாராளுமன்றத்தில் 225 பேர் இருக்கிற மாதிரி அங்க 37 பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. இது விகிதாசார தேர்தல் அடிப்படையில தான் தெரிவு செய்யப்படுவாங்க. அவன் என்ன விகிதாசார தேர்தல் முறைண்டா அதனால தனியே படிப்பு பின்னால ஒரு தனி தலைப்பாகவே இருக்குது. அதனால அங்க படிப்போம். என்ன சொன்ன முதலாவது கூட்டத்தொடர்ல தெரிவு செய்யப்படுறது பதவிக்கால 5 வருஷம். அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க.
ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா மறக்காது. சரி, இப்ப இவங்களோட அதிகாரங்கள் என்ன? அப்ப அதிகாரங்களை பொறுத்தவரை 3 வகையான அதிகாரங்கள் இருக்கும். மாகாண சபை பட்டியல், ஆ, அடுத்தது வந்து 2ஆம் பட்டியல் மூடிய பட்டியல். இது மத்திய அரசு மட்டும்தான் செய்ய இயலும். அதே போல 3ஆம் பட்டியலான பொதுப்பட்டியல். இது மத்திய அரசும் செய்ய இயலும், மாகாண அரசும் செய்ய இயலும். ஓகே. இப்ப பாருங்க, மாகாண சபை பட்டியலை பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒவ்வொரு மாகாணங்களையும் பிரிச்சு அவங்க அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆஹ் அதாவது போலீஸ், அந்த மாகாணத்துக்குரிய ஒரு போலீஸ் சேவை உண்டு. அடுத்தது பொதுமக்களோட சமாதான விஷயங்கள், மாகாண ரீதியான சின்ன சின்ன திட்டங்கள், இந்த கார்டன் அமைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண வீடுகள், தந்த மாகாணத்துக்குரிய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறது, கட்டுமானங்கள், விவசாயம், விவசாய சேவை, கிராம அபிவிருத்தி, சுகாதாரம், தேசிய வைத்தியம், கூட்டுறவு. சரியா? கூட்டுறவு, அதே போல வந்து வடிகால் அமைப்பு, இப்படியான சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் இது மாகாண சபையை கொடுத்துட்டாங்க. இது நீங்களே தெரிவு செய்யப்பட்ட இந்த எம்பிக்கள் என்ன, அவங்கள வச்சுக்கொண்டு உங்களோட நிர்வாக குழுவை வச்சுக்கொண்டு நிர்வாகத்துறையை வச்சுக்கொண்டு என்ன உங்களோட நீதித்துறையை வச்சுக்கொண்டு இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு மாகாண சபை ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. ஒரு அளவு தண்ட மாகாணத்துக்கு தாங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்ச மாதிரி. சரியா? அப்ப என்னதான் இவங்க துணை சட்டம் இயற்றினாலும் ஆளுநர் அங்கீகாரம் அவசியம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாம, மத்திய அரசாங்க விருப்பம் இல்லாம எங்களால ஒன்றும் செய்யலாம். அப்ப இது சமஷ்டி மாதிரி இல்லை. சமஷ்டில அப்படி இல்லை. சில டைம்ல இந்த இந்தியாவில் தமிழ்நாடுங்கிறது சமஷ்டி முறைப்படி தனியாக அவங்க சில சட்டங்களை ஏற்றுவாங்க. அதை வந்து இந்த மத்திய அரசு தட்டி கேட்க இயலாது. ஏன்னா அவங்க அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தந்த அதிகாரத்துக்கு நான் இப்படி சட்டம் இயற்றுகிறேன். அதை நீ எப்படி தட்டி கேட்கலாம்? யாப்பிரியாருக்கு அங்கே அதிகாரம் இருக்குது. நீ மறுத்தாயின்னு சொன்னா நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்வேன், அங்க போகலும். ஆனா இங்க அப்படி இல்ல. இது சமஷ்டியாக பிரிச்சு கொடுக்கப்படல. இது ஒற்றையாட்சிக்கு கீழே நிர்வாகத்தை இலகுவா செய்யறதுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க சட்ட ரீதியாக. இதை நீங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. வந்த வகையில மாகாண சபை என்னதான் சட்டம் இயற்றினாலும் அதுக்கு ஆளுநர் அங்கீகாரம் தேவை. ஆளுநர அங்கீகாரம் அவசியமாக தேவை. உதாரணம் சோல்பேரியில பாராளுமன்ற சட்டத்தினாலும் என்ன அதுக்கு மகாதேசாதிபதி சைன் வேணும். ஏன்? அவர் வந்து மகாதேசாதிபதி பிரித்தானியா நலன்களை பார்த்து கொண்டிருப்பாரு. அதே போலதான் இங்கேயும். இங்க இவங்க என்னதான் சட்டம் இயற்றினாலும் இங்க வந்து ஆளுநர் கையொப்பம் தேவை. ஆளுநர் யாரு? அவர் வந்து ஜனாதிபதியால தெரிவு செய்யப்பட்டவர். அப்ப அவர் மத்திய அரசுக்குரியவராக இருப்பார். ஆளுங்கட்சி ஏற்ற ஒரு ஆளா இருப்பார். அப்ப அவரு தங்களுக்கு ஏத்த மாதிரி இது இருக்குதா அப்படின்னு கண்காணிச்சு அதுக்குரிய சைனை வழங்கக்கூடியவராக அவர் இருந்தாரு. சரியா? ஆஹ் இங்க வந்து துணை சட்டங்கள் உருவாக்கியலும் அதே போல பாராளுமன்றத்தில் 2 பெரும்பான்மையின் அங்கீகாரத்தோடு சட்டம் ஒன்று இருக்கும் போது அச்சட்ட சகல மாகாண சபைகளுக்கும் பொதுவில் உரித்தாகும். சரியா? நம்மட 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 பாராளுமன்றத்துல இலங்கட பொதுவான பாராளுமன்றத்துல 2 பெரும்பான்மையத்தோட சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டா அது எல்லா மாகாணத்துக்கும் பொருந்தும். சரியா? ஓகே. இப்ப நாங்க 2ஆம் பட்டியலான என்ன மூடிய பட்டியலை பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் மத்திய அரசு மட்டும்தான் செய்யலாம். அதில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அரசியல பாதுகாப்பு சம்பந்தமானது, தேசிய பாதுகாப்பு, வெளிநாட்டு விஷயங்கள், அஞ்சல் தொடர்புகள், தொலைத்தொடர்புகள், வானொலி, தொலைக்காட்சி, துறைமுகம், விமான சேவை, நீதிமன்றம், வெளிநாட்டு வர்த்தகம், மாகாணங்களுக்கு இடையிலான வியாபாரம், வணிக நடவடிக்கை, தேசிய வருமானம். சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு பகுத்தறிவுக்கு விளங்கும். இதை மத்திய அரசு முன்னா செய்யலாம். மாகாண அரசு தலையிட எல்லாம் குழம்பி போயிடும். இப்ப தேசிய பாதுகாப்பு எல்லாம் கிழக்கு மாகாணம் வந்து அமெரிக்காவோட யுத்தம் செய்ய கொண்டு போனா கிழக்கு மாகாணம்னு சொன்னா இலங்கையில ஒரு துண்டு. அவர் மட்டும் அப்படி முடிவெடுக்கல. அப்ப அது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை. அது எங்களுக்கு அழகா விளங்குது. அப்ப அப்படி மத்திய அரசு மட்டும் செய்ய முடியுமான வேலைகளை மத்திய அரசு பட்டியல் அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து பொதுப்பட்டியல். இது வந்து மத்திய அரசு ஏற்றின சட்டம் மாகாணங்களுக்கும் பொருந்தும்.
சில டைம்ல மாகாணங்களும் தனிச்சு அதுல சட்டம் இயற்ற இயலும். மாகாணங்களுக்கு மத்திய அரசும் சில சட்டங்களை இயற்ற இயலும். இப்படி பொதுவான விஷயம். அப்ப அதுக்குள்ள பாருங்க, திட்டமிடல், கல்வி, கல்விச் சேவை, உயர்கல்வி, தேசிய வீடமைப்பு, சமூக சேவை, புனர் நிர்மாணம், விவசாயம், கமநலச் சேவை போன்ற உரித்தாகும் பொதுப்பட்டியலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றமும் மாகாண சபைகளுக்குமான இரு நிறுவனங்களுக்கு சட்டத்தை உருவாக்குற அதிகாரம் இருக்குது. சரியா? அப்ப இது ஆனா இதுல வந்து என்னன்னு சொன்னா, அது தொடர்பில் செயற்படும்போது இவ்விரு நிறுவனங்களுக்கும் ஒன்றுக்கொன்று அறிந்திருக்கச் செய்தல் வேண்டும். இப்ப மாகாண சபை ஓகே 2 பேருக்கும் உரிமை இருக்கித்தானே இந்த சட்டம் இயற்றிட்டு போக இயலாது. அது பாராளுமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தை எழுதக்குள்ள எனக்கு தனி அதிகாரம் இருக்குதுன்னு செய்ய இயலாது. ஏன்டா மாகாண சபைக்கு அதை சொல்லணும். இப்படி 2 பேரும் அதை தெரிய வச்சு கொள்ளணும். இத்தகைய மாகாண சபைகளுக்கு மாகாண பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களும் பணிகளும் தொடர்பில் தமது விருப்பத்துக்கு அமைய துணைநிலை சட்டங்களை உருவாக்கக்கூடியதாக இருப்பினும் பொதுப்பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் துணைநிலை சட்டங்களை மத்திய அரசின் அனுமதியோடு தான் உருவாக்க முடியும் என 13வது சீர்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அந்த வகையில இதை பார்த்துக்கொள்ளுங்க. மாகாண சபை பட்டியல், மூடிய பட்டியல் ஆகிய இரு பட்டியல்களிலும் குறிப்பிடப்படாத எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசுக்கே உரித்தாகும். மாகாண சபை ஒன்றின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் ஒன்றை மாற்றம் செய்வதற்கு அரசுக்கு தேவையாக இருப்பின் அதற்காக 3/2 இனை கொண்ட விசேட அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? ஆஹ் ஓகே. இப்போ வந்து நாங்க மாகாண சபையில் நிர்வாகத்துறையை பார்க்க போறோம். இவரோட சட்டத்துறையை பார்த்தோம். நிர்வாகத்துறையை பார்ப்போம். அப்ப இதுல 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ஆளுநர், அடுத்தது மாகாண முதலமைச்சர், மாகாண அமைச்சரவை. அதாவது பாராளுமன்றத்துல பிரதமர் இருக்கார் தானே, அவரை மாதிரி தான் இங்க முதலமைச்சர். இங்க முதலமைச்சர் அவருக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சரவை இருக்கும் தானே. ஓகே, அதான் மாகாண சபை முதலமைச்சர். அதே போல் நிர்வாகத்துறை பொறுப்பற்ற நம்ம ஜனாதிபதி இருக்கிற மாதிரி ஒரு மாகாணத்துல ஆளுநர் இருப்பார். பேர் மட்டும் மாறுது. சரி, இப்ப ஆளுநர் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். இவர் வந்து 5 வருஷம் இவர பதவிக்காலம். இவரை ஜனாதிபதியால நேரடியாக இவர் நியமிக்கப்படுவார். ஜனாதிபதி விருப்பம் இருக்கும் வரையும் இவர் பதவியில இருக்கலாம். ஆனா இவர் நினைச்சா முகவரிக்கு கடிதம் எழுதி ராஜினாமா செஞ்சு கொள்ளலாம். இவர்ட வேலை என்னன்னு சொன்னா, மத்திய அரசையும் மாகாண அரசையும் இணைக்கிற ஒரு பாலமாக இவர் செயற்படுவாரு. இப்ப எப்படி மகாராணிக்காக வேண்டி தேசாதிபதி இலங்கையில் இருந்தாரோ, அதே போல நம்முடைய இலங்கை ஜனாதிபதிக்காக வேண்டி ஒரு மாகாணத்தில் இருக்கிறவர் தான் இந்த ஆளுநர். இவர் வந்து என்ன செய்வாரு, அங்க சட்டத்துறையில் இருக்கிற சட்டங்களை இறுதி ஒப்பமிடுறது, அதே போல அங்க நடக்கிற விஷயங்களை கண்காணிக்கிறது, எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கிறது, நம்மளோட மத்திய அரசுக்கு ஏற்பதான் இது போகுதா அல்லது அதை மீறி போற மாதிரி இருக்குதா அப்படிங்கறத கண்காணிக்கிற விஷயங்கள் எல்லாம் இவருக்கு இருக்குது. சரியா? ஆனா இவரை வந்து பதவி நீக்குறேன்னு சொன்னா நாங்க மாகாண சபையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 அவங்க சைன் பண்ணி ஜனாதிபதியிட்ட சொல்லலாம், இவரை வந்து நீக்குங்க, இவர் சரியில்லை, இவர் குற்றம் செய்றாரு, லஞ்ச ஊழல்ல ஈடுபடுறாரு, இவரை நீக்குங்க அப்படின்னு சொன்னா ஜனாதிபதி விரும்பினார், அப்ப அதை நீக்குவாரு. சரி. அப்ப இந்த ஆளுநர் வகிவங்கு மொத்தம் பிரதானமாக 3 இருக்குது. ஒன்று என்ன, ஜனாதிபதி பிரதிநிதியாக செயற்படுவார். நான் சொன்னேன் எப்படி அங்க எலிசபெத் மகாராணிக்கு இங்க தேசாதிபதியோ அது மாதிரி நம்முடைய ஜனாதிபதிக்கு ஒரு பிரதிநிதியாக அவர் ஆளுநர் இங்க செயற்பட்டாரு. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, அஹ், மாகாணத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி என்ற வகையில் செயற்படுதல். அப்ப இவர்தான் பிரதான நிறைவேற்று அதிகாரி. எனவே என்ன செய்வாரு, இவங்க எடுக்கிற சட்டங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பாரு. அந்தந்த விஷயங்கள் இது ஒரு நிமிஷம் முடிய போகுது. அடுத்தது முதலமைச்சர். முதலமைச்சருங்க பிரதமர் மாதிரி. சரியா? அப்ப அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதோட 13ஆம் சீர்திருத்தம் முடியுது. இதை என்ன செய்யுங்க, ஃபுல்லாவே வாசிங்க. வாசி ஏதாவது டவுட்னா கேளுங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒப்பிட்டு சொன்ன மாதிரி இலங்கையில் இருக்கிற பாராளுமன்ற சட்டத்துறை நிர்வாகத்தை நீதித்துறை அதில் ஃபோட்டோ காப்பி மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சமஷ்டியாப்பு மாதிரி சில விஷயங்கள் சேர்த்திருப்பாங்க. ஒற்றையாட்சியில் படித்த நிர்வாக பரவலாக அந்த விஷயங்களும் சில இதில் இருக்கும். அதெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? என்னை பாடம் விளங்கிட்டா? இதான் அந்த 13ஆம் சீர்திருத்தம். மாகாண சபை மட்டும்தான் இதில் மெயினான விஷயங்கள். ஓகே. மாகாண சபை மட்டும்தான் மெயினான விஷயம். அப்ப அதை நீங்கள் படிச்சீங்கன்னா சரி, அதோட 13ஆம் சீர்திருத்தம் முடியுது.